ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்கேயாவது வந்து ஒரு ஆற்றுல போயிட்டு நல்லா குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னேன். ஆனால் வந்து இன்றைக்கி என்னன்னா எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிக்கலை. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜலதோஷம் பிடிச்சிருந்தது. ஒரு டேப்லெட் போட்டு சரியாக இருக்குது. அதனால் குளிக்க மட்டும் போகிறோம். பசங்களும் ரொம்ப நாளாக வந்து எங்கேயாவது குளிக்க கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா. ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸில் வந்து முக்குடல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ஆறு, சூப்பரான ஒரு ஆறு, தாமிரபரணி ஆறு. அங்கே போய் குளிக்க போகிறோம். ஓகே, வடை பரீனே, வடை வாங்குவா. என்ன வடை வாங்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு வடை வாங்கிடலாம். என்ன வடை வாங்கணும்னு கேட்டேன். ஏம்மா இன்னைக்கு வந்து சிக்கன் மட்டன்லாம் ஒன்றும் கொண்டு வரல? இல்லை, இது திடீர்னு பிளான் ஆனிச்சு. இல்லைம்மா, தக்காளி சோறு இருக்கு, துவையல் இருக்கு, சைடிஷ் வடை ஏதாவது வேணும். என்ன வேணும்? என்ன வடை வாங்கணும்? சரி, சரியா? கார வடை ஒரு 5, பருப்பு வடை. இப்போ எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குடலில் வந்து சர்க்கிளில் நிற்கும். பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்குடலே வந்து அடையாளம் தெரியாத மாதிரி இருக்குது. எல்லா கடையிலும் இடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வடை வாங்குறதுக்காக வந்து நிற்கும். கார வடை, பருப்பு வடை 3 தான் இருந்துச்சாமா. கார வடை மிச்சம் 7 வாங்கியிருக்கேன். மொத்தம் 10 வடை வாங்கியிருக்கேன். வாங்கியாச்சு. காசு 100 வச்சுக்க மாதிரி காசு வாங்கிக்க, பேலன்ஸ் வாங்கிக்க. குளிர்ந்தனியா கோல்டு வாட்டரா? எனக்கு கோல்டு வாட்டர் தான். குளிர்ந்தனி வேண்டாம். குளிர்ந்த குளிர்ந்தனி வேணும் உனக்கு? சாப்பிடு. ஏற்கனவே ஜலி பிடிச்சிருக்கவனுக்கு பார்த்துக்கப்பா. அவனுக்கு ஏற்கனவே ஜலி பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரியா பேசுகிறான். குளிர்ந்தனி குடிக்கான். சொல்லலாமா? நல்லா இருக்கும். குளிக்கலாமா? என்னடா பேண்ட்டோட குளிச்சுட்டு இருக்க? பேண்ட்டை கட்டிட்டு ஜட்டியை குளிடா. தண்ணி எங்கே சூடாக இருக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, கூலிங்காக தான் இருக்குது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 11 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். என்னது பூவா? 11 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். சூடாக இருக்குன்னு பார்த்தேன். சூடு இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. குளிக்கலாமா பஷீரே? குளிக்க போகிறேன்.
கைஸ் குளிக்கும்போதே வந்து சாப்பாடு குளிச்சலாம் இன்னும் முடியல, சாப்பிட்டு மறுபடியும் போய் குளிக்கணும். சாப்பாடு என்ன தெரியுமா? டொமேட்டோ ரைஸு, எள்ளு துவையல், அப்புறம் வழியில் வாங்கினோம்ல வடை, இவ்வளோதான். சரியா? சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் போய் ஒரு குளியல் போடணும். ஓகே, இன்னும் பசங்களாம் இன்னும் வரல, பசங்க இன்னும் குளிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வயிறு பசிச்சு, காலையில் சாப்பிடல, அதனால் வந்துட்டேன். சாப்பிட்டாச்சு, மறுபடியும் போய் குளிக்கணும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பணும். சரியா? முக்கியமாக இந்த ஆற்றுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி சீனரி தாங்க ரொம்ப ரொம்ப காரணம். இந்த மாதிரி நிறைய மரங்கள், நிழல், சரியா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பால் ஒன்று கொண்டு வந்துடுவோம். பசங்களோட விளாண்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? பேக்ரவுண்டு எப்படி இருக்குது? குளிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். வந்து நல்ல ஒரு குளியல் போட்டாச்சு, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டாச்சு, திரும்ப ஒரு டைம் நல்லா குளியல் போட்டாச்சு, குளிச்சுட்டு வந்தாச்சு. ஓகே, அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குளியல். ரொம்ப நாள் கழிச்சு நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஆற்றுல போய் நல்லா குளிக்கணும்னு சொல்லிட்டு. என்ன ஒன்று, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல அப்படின்றது தான் ஒன்று மிஸ்ஸிங்கு. ஏன்னா வந்து ஜலதோஷம் பிடிச்சதுனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி வீடியோ வந்து நல்லா ஃபன்னாகவே இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப ஜாலியாக தண்ணிக்குள்ளே வந்து பந்து வச்சு விளாண்டுட்டு பசங்களோட சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆழம் இல்லாத தண்ணி, முக்கியமாக என்னென்னா கல் எதுவுமே இல்லாத ஒரு ஆறுனா இது நல்லாயிருக்கும். அப்படியே மணலாகவே இருக்கும், விளையாடுறதுக்கு நல்லா விளையாண்டுட்டே குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, ரைட்டு, கிளம்பலாமா? அப்படியே வண்டி எதாவது நிற்காரா? பார்த்துட்டு வா. சட்டை கொள்ளையா? குளிச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற கதையா சரியான வெயில் அடிச்சுதா. வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ், அதனால் கரும்பு ஜூஸ் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். கட்டையே போட மாட்டேதான், கட்டையே போடாமல் இருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு பேண்ட்டை கூட கட்டிட்டு தான் போகணும் போல் இருக்குது, அப்படி இருக்குது. ஓகே, கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம். சரியா? வெயிலுக்கு எதம்மா கரும்பு ஜூஸ் செம்மையாக இருக்கும். கரும்பு ஜூஸில் ஐஸ் அதிகமாக போடக்கூடாது, போட்டால் கரும்போட டேஸ்ட் தெரியாதாம்மா. அதனால் மீடியம் ஐஸ் போட்டு கரும்பு ஜூஸ். ஓகே, கிளம்பலாமா? இப்போ கிளம்புறோம், வீட்டுக்கு போகிறோம், ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போடுறோம், அப்புறம் எழுந்திரிச்சு அடுத்த வேலை இருக்கான்னு பார்க்குறோம். நாளைக்கு இன்னொரு FDV வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.